அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பி டைப்புக்கான ஆன்சர்ஸு. நீங்கள் வந்து ஏ டைப் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க, குண்டல் பகுப்புக்கு வந்து ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டிங். அதுக்கடுத்து கிளைகாலிசிஸ் மற்றும் குறைச்சி இணைக்கும் சுழற்சிக்கு வந்து அசிட்டல் கோயே. வறண்ட நில தாவரமான ஒப்பன்ஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் மூலம் நீராவி போக்கு நடக்கும். அதுக்கடுத்து குவாண்டோசோம் அப்படிங்கிறது பசுங்கணிகத்தில் காணப்படக்கூடியது. அதுக்கடுத்து எந்த பகுதி பாக்டீரியா செல்லிற்கு ஒட்டும் பண்பு அப்படின்னா அதுக்கு கிளைக்கோ கேலக்ஸு, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 6வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இலை மூட்டு தண்டு மூட்டு பிரேஃபிலம் டயாஸ்கோரியா, அது புக் பேக் கொஸ்டின் தான். பெந்தமண்டு ஹூக்கர் வகைப்பாட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 202 குடும்பங்கள் வரும். ரோடோஃபைசி பார்த்திங்கன்னா ஃப்ளோரைடு தரசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சைட்டோகுரம் ஆக்சிடஸில் வந்து காணப்படக்கூடிய தனிமம் தாமிரம். அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பட்டாணி பார்லி ஓட்ஸ், இதுதான் வந்து நெடுமகள் தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து பாஸ்பையினால் பயிர்வீட்டு வந்து C4 தாவரங்கள் வரும். அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா டுராமின், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 13 திர்சஸ் அப்படிங்கிறது கலப்பொகை மஞ்சரி. அதுக்கடுத்து இருபக்க ஒருங்கமைந்ததுக்கு வந்து குக்கர் பிடேசி. 15வது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், BDNA அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம லெசன் வைஸாக ஒரு சில எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா லெசனுக்கும் அப்லோட் பண்ணோம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். நியூக்கள், அதுக்கடுத்து நுனியாதிக்கம், இந்த மாதிரியான கொஸ்டின் 20வது கொஸ்டின்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து நீரியல் திண்ணை கட்டுப்படுத்தும் கூறுகள், சதுப்பு நில தாவரங்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பாஸ் மார்க்கில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ எல்லா மார்க்ஸுமே அதே மாதிரி கேட்டிருக்காங்க. வளர்ச்சி வளையம் பற்றி, வேறு ஏறுகுடி எவ்வாறு தண்டு ஏறுகுடி வந்து ஏற்படுகிறது, பசுங்கணியத்தோட அமைப்பு, அதுக்கடுத்து சுவாச ஈவு, தாவரங்களின் படை கட்டை, இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி வந்தோம். நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி 5 மார்க்ஸு மோஸ்ட்லி எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம சொன்னதான். சைட்டோகைனோட வாழ்வியல் விளைவு, சூழ் ஒட்டுமுறை, மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு, டிஎன்ஏவோட அமைப்பு, கிளைகாலிசிஸோட படிநிலை, இருவித்திலை இலையோட அமைப்பு, C3 C4 வேறுபாடு, இது எல்லாமே நம்ம சொன்ன 5 மார்க்ஸ் தான். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பயாலஜிக்கான ஆன்சர்ஸ்க்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.